ஆதியே துணை. வெகு காலமே பூமியில் பழமையான புராதன பூர்வீகர் நற்போலும் பிரியாதனை ஆண்டவன் நற்போலும் பிரியாதனை ஆண்டவன் தலையில் என் குருத்தால் வாழி வாழியே. எல்லோருக்கும் நமஸ்காரம். கொடுத்திருக்க தலைப்பு தெய்வத்தேடு குடகம். வாக்குடைய மலங்கடத்தி வயங்கா நின்று வல்லபையின் வசம்படிந்த வாசத்தாலே நீக்கரிய மும்மலங்கள் பொடியும் சாயை நின்றிறங்கும் பூரணத்தின் புதுமை ஏறி சேக்கும் அந்த நாடகத்தை தொட்டு ஊனி சேருமதி அமுதகரை பொங்கி சிந்தும் வாக்குடைய வாக்கருளும் வாணி சக்தி வளஞான திருநடனம் வயங்கும் காப்பே. தெய்வம் சம்பவம் ஒன்று அடுத்த நடந்தது. அது முதல் நினைவூட்டுக்கு. ஒரு காலத்தில் எங்களுக்கு தெய்வம் கட்டளையிட்டார்கள், மூளை முடுக்கலாம் பேச தெரியாது என்று நினைக்காதே, மூளை முடுக்கையெல்லாம் போய் பேசுங்கள், நீ போய் நின்று என்னை நினைத்து வாய் தர உன் நாவிலே இருந்து நான் பேசுகிறேன் என்று உத்தரவிட்டார்கள். பயிற்சியும் கொடுத்தார்கள். மாதுகள் பிடிக்க சொல்லி பேசணும். ஒரு ரவுண்டு வந்துட்டோம், மறு ரவுண்டு வரணும். தெய்வம் வந்துட்டாங்க. ஆனால் எல்லாம் பேசாச்சு. ஒரு 150-200 பேருக்கு பேசி முடிச்சிட்டோம். பிறகு மாத்திரை கோழி கொண்டு வந்து வச்சுடணும். தெய்வம் வரதுக்கு முன்னே கொண்டு வச்சிடணும். அன்றைக்கி வைக்கலை. ஏன்னா யாரும் இல்லை, பேர் கொடுக்கல, பேர் சொல்லி சொல்லலை. முதல்ல சொல்லிவிடுவாங்க பேசணுன்னாருன்னு அந்த லிஸ்ட்டில். அப்புறம் மாத்திரை பார்த்தாங்க, இப்படி பார்த்தாங்க மாத்திரை. ஏடா மாத்திரை கூட காணும் அப்படின்னாங்க. இதெல்லாம் சக்கரைக்கிட்ட எல்லாம் வர முடிக்கிறாங்க. ஏடா கேட்குறேன் பேசாமல் இருக்கீங்க, இப்போ எடுத்துக்கிட்டோங்களா அப்படின்றாங்க. கொண்டாந்து வச்சுட்டாங்க. சரி பேசுங்களா. பேசுனா யாரும் வரல. ஏன்னா யார் சொல்லிக்கன்னா அவங்கவுங்க முகத்தை பார்க்குறோம். நீ பேசுகிற அவர் பேசுகிற இவர் பேசுகிறோம். முகத்தை பார்த்தோம்னா எங்களை செக்ரட்டரிங்களை நாங்கள் பார்க்குறோம், அவங்க எங்களை பார்க்குறாங்க, நாங்கள் ஒன்று முகத்தை பார்க்குறோம். யாரும் எழுந்திருக்கல. தெய்வம் பார்த்தாங்க, என்னடா கூப்பிட்றேன் பேச கூப்பிட்டா வரமாட்டேன்றீங்க, ஒரு ஆண் பிள்ளை இல்லையாடான்ட்டாங்க. இது சொன்ன உடனே நம்மள படானி எழுந்து வந்துட்டேன். வந்துட்டு பேச ஆரம்பிச்சா திகில் வந்துருச்சு. ஒரு துணிச்சல் ஒன்று வந்தது. ஏன்னா பேசுகிறான் நாவலேருந்து பேசிட்டாங்களே. உடனே என்ன பண்ணேன், தெய்வ சத்திரத்தை எடுத்துட்டேன். அதான் மனைவி மக்கள் பெண் பிள்ளை எல்லாத்தையும் விட்டுட்டு அதெல்லாம் பாடம் தான் இருக்குது. அப்போ அப்படியே கொண்டுகிட்டே வந்தேன். அது பாரதூரமான தெய்வத்துடைய இது பாரதூரமானதில்லை, சிறு வயது புதுசும் கூட. தடமாடிட்டேன். போது தெய்வம் அப்போ இப்போ உணர்றேன், அப்போ உணரல. ஏன் பாட்டையே நினைவு ஏன்னா அவங்க கூட வந்ததெல்லாம் கொண்டு வந்ததில்லை, தெய்வம் அங்கே போயிட்டாங்கன்றது இப்போ உணர்றேன். அப்போ எனக்கு அது இல்லை, போதுண்டா வச்சிட்றேன்னாங்க. நான் வைக்கலை, முடிக்கலையே அப்படின்னு. அப்புறம் ரெண்டாவதுன்னு சொன்னாங்க, வைக்கலை. மூணாவது சொன்னாக்கா நம்ம தண்டனை வந்துடும் அப்படின்ட்டு எடுத்தேன். எடுத்த உடனே ஏதோ ஒரு பாட்டாவது பாட்டு முடிச்சிடலாம் அப்படி. அப்போ ஊழல் மனை பூமின்னு எடுத்தேன். எடுத்தது நல்ல பாடம், வணக்கத்தெல்லாம் படிக்கக்கூடியதான், தூண் தெரியலாம் பாடக்கூடியதான். நாலாவது தொண்டையில் எடுத்துறேன். எனக்கு தொண்டையெல்லாம் இப்போ தெரியாது, 1 2 3 4 தெரியாது. எடுத்தேன். முதல் வேலையிலேயே கட்டிக்கிச்சு. பாட்டும் பெரிய பாட்டு முடிக்கணும். 2 பேரும் பார்த்தேன், வரவே வர விட்டு போதுண்டா வெயிடான்னாங்க. அது எப்படி வைப்பேன், முடிக்கலையே.
கர்ரு புர்ரு பேசி கொண்டு வந்த. இனிமே இந்த பக்கமே நான் வரமாட்டேன் தெய்வமேன்னு உள்ள நினைச்சுக்கிட்டு மாத்த கொண்டு இப்படி வச்சேன். இப்படி வெட்டி உட்காந்தாங்க. என்னங்களே டபுள் என்ன பண்ணாங்க, இப்படி வந்து விட்டுக்காண்டாங்க. எங்க வைக்கிறது, வச்சா மேலே வைக்கணும், அது முடியாது. கை வச்சு நான் பொடியே பிடிச்சிட்டு நான் அப்படியே வந்தேன். முடிக்கும்போது என்ன முடித்தேன், ஆதி திருமுகமேன்னு முடித்தேன். முடிச்சுட்டு தான் அந்த வார்த்தை கூட இனிமேல் வரமாட்டேன், இந்த பக்கமே வரமாட்டேன்னு இருக்கு நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். பார்த்தாங்க. அப்படி பார்த்துட்டு யாருக்கும் தெரியாது, கேட்காது. பக்கத்து செகண்ட் கேட்டாருன்னு அவங்க ஒரு சம்பவம் பார்த்து 3ஆம் நாள், ஆமாம் 3ஆம் நாள் வந்து பேசணும்டான்ட்டாங்க. அதுக்கு முன்னே பல தடவை பேசி பேர்னால 11 பக்கம் மனப்பாடம், பெரியப்பாவுடைய 11 பக்கம் மனப்பாடமாக சொல்லி தெய்வம் எனக்கு பூத்து அதெல்லாம் பரிசு வாங்கியிருக்கேன். இருந்தாலும் இப்போ இன்னைக்கு திண்டாட்டம். அப்புறமா என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே, என்ன வீட்டில் வந்தால் வெடிக்குது பானம், இனிமே அந்த பக்கமே போகக்கூடாது. அங்கே 3ஆம் நாள் பேசணும், இங்கே வெடிக்குது. செக்ரட்டரி என்ன பண்ணுது, இனிமே பேச வந்தால் என்கிட்ட பேசிட்டு தான் அங்கே போய் பேசணும். அதையும் வாங்கிக்கிட்டேன். சரிண்ணா அப்படின்ட்டேன். ஒப்பனைக்கு ஒரு நாள் போயிட்டு ஒரு பேரை ஒப்பிச்சுட்டு இதை மட்டும் சுட்டு வந்துட்டேன். பாப்பன் தேவித்துட்டு போய் 3ஆம் நாள் கரெக்டாக வந்து உத்தரவு வச்சேன். போயிட்டு பிடிச்சேன். பிடிச்சி அது இதில் எடுத்து விட்டு பேசினேன், பேசிட்டேன், அப்படியே பார்த்து பேசிட்டேன். அது போல் இன்னைக்கு எனக்கு டைம் பார்க்க முடிக்கணும், நான் பேசிடுவேன் நாள். அதனால் அதே போல் இன்னைக்கு திடீர்னு கேட்டார், எழுதி கேட்டேன். காலையில் இந்த பேங்க் போக வேண்டியது போயிட்டேன். என்னடா விட்டுட்டுமே அப்படின்னு. இப்போ கவனம் சொன்னால் மத்தியானம் இளைஞர் தான் பேசுவாங்கண்ணா வந்து கேட்டுக்கிட்டேன். அதனால 1/2 மணி கரெக்டாக முடிச்சுடுவோம் வேகமாக. இப்போது தேடு கூடகம் நமக்கு கொடுத்துருக்க தலைப்பு இருக்கு. என்ன தேடு கூடகம்? தெய்வ தேடு கூடகம். தெய்வத்தை தேடு. தெய்வ கூட வரம் என்றால் தெய்வத்தை தேடு. எங்க தேடு? தெய்வம் சொல்ற மாதிரி வானத்திலையா, பூமியிலையா, இல்லை கிழக்க மேற்க சொல்ல போனால் அதில் பைபிளில் ஒரு சரித்திரம் வரும். ஏசுரான்னு வராங்க, ஒரு ஜோசியன் காய் உருட்டுறான், 2 கேட்டு போயிட்டுருங்க. தெய்வம் அப்படி வரும்போது அவங்க அப்போ மறைஞ்சிருக்கிற காலம். ஏன் காட்டி கொடுத்தால் காசு பரிசு கூட சன்மானம் கிடைக்கும், அரசனுடைய சன்மானம் கிடைக்கும். அதுபோல் ஏன் பேச போனியும் சாவ போனியோன்றது மாதிரி அவர் பேச்சு அப்படி அருணமத்தை பொழிஞ்சதுனால அவர் என்ன சொன்னார், வாழ்நாட்டு அரசன்னு பேசியிருக்காங்க. இவன் நமக்கு எதிரியா அரசு ஆகிட்டா கொடுக்குது. என்ன ஜனங்களும் அது போய் மடிய கூட சேர்ந்துட்டாங்க. ஓஹோ, மக்களும் அந்த பக்கம் செஞ்சுட்டா நம்ம பதிவு போயிட்டு அவனுக்கு பகை வந்துடுது. உடனே அவர் தீர்த்து கட்டணும் அப்படின்னு கூட சாமியாருங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டாங்க. சேர்ந்துட்டு இவரை விட்டா இனிமேல் நம்ம பொழப்பு கெட்டு போயிடும், இவங்களுக்கு தீர்த்தே கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சட்டம் போட்டாங்க. காட்டி கொடுக்குறவங்களுக்கு பரிசு அப்படின்னு. தேடுகிற நேரத்தை இவங்க கடற்கரை ஓரமாக தன்னந்தனியாக வராங்க. அப்போ இவன் காய் விட்டுருக்கேன். அந்த விளையாட்டு இப்போ அது என்ன, அன்னைக்கு அவங்களுக்கு அந்த விளையாட்டு நமக்கு நினைவூட்டுவதற்காகத்தான் அன்னைக்கு வந்த தெய்வம் சொல்லுவாங்க, அன்றைக்கு வந்த அதே பரிசுத்தாவிதான் இன்றும் இங்கு வந்து உங்களிடம் பேசி கொண்டிருக்கிறது அப்படின்னாங்க. அன்றைக்கு அடித்த ஆணி இன்னும் வலிக்கிறது எனக்கு, கையிலே அடித்த ஆணியும் நெஞ்சிலே அடித்த ஆணியும் இன்னும் வலிக்கிறது அப்படின்னு உத்தரவாச்சு. அதை வச்சுதான் இயேசு நன்னாதர் எங்கள் இருதய கனியாம் கண்ணி மாசலாம் 3ஆம் வேத மாதவத்தர் சொல்வோனை பாசடை மனத்தோர் செய்த பழிக்கலாம் பதிலேற்ற மாசம் மார்க்கநாதர் மகதியம் உதய தேவி அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் தெய்வம் அன்னைக்கு ஆணி அடித்தாங்க, இன்னைக்கு தீ வச்சாங்க. தெய்வம் வந்து திருப்பத்தூரில் ராஜமத்தில் வரும்போது தீ வச்சாங்க. அதோட கொடுமை இல்லையா, அவங்க அடித்த இடத்துல வெடிக்கும், தீயப்பட்டா என்ன ஆகும், அணுவாக இருக்கும். அது அப்படி காலம் கடிகாலம். இப்போ தேடு கொடுத்து எடுக்கும்போது அப்போ தேடணும். அன்றைய வந்த பரிசுத்தாவி 3 வருஷம்தான் அவங்க பேசியிருக்காங்க. 30ல் மஞ்ஞானம் பெற்றிருக்காங்க. பேச ஆரம்பிச்சாங்க, கலகம் வந்துடுது. 3 ஆண்டுகள் பண்ணியிருக்காங்க. சிஷியர்கள் 12 பேர், 13. அதில் ஒருத்தர் காட்டி கொடுக்க ஒரு ஆள் தயாராகிடுச்சு. அந்த நிலையில் அவங்கள பார்த்தா நமக்கு அது சரித்திரம் தெரியும்.
அது போல் தெய்வம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அங்கே வந்து நம்ம மானியத்தில் படிக்கிறோம், அவங்க வட்டப்பாடு எல்லாம் நம்ம மானியமாக கொடுத்துருக்காங்க. இப்போது நாம் தேடி நமக்கு மானியத்தை சொல்கிறாங்க, பூமி இடங்களுக்கும் ஓதும் புராதனம் கூறுவது தெய்வீக மெய்வழியின் தேடிடும் குடகமே மனு ஈசனே வந்து தேவர்க்கு அருளமதும் தந்தது அப்படின்னாங்க. அருளமுதம், அமுதம் என்றால் சாவா மருந்து, சஞ்சீவி மருந்துன்னு சொல்லுவாங்க. அங்கே சொல்லும்போது மாதவ சஞ்சீவி அப்படின்னு நமக்கு இது கொடுத்துருக்காங்க இல்லையா. சஞ்சீவினா சாவா மருந்துன்னு அர்த்தம். ராமாயணத்தில் மகாபாரத்தில் எல்லாத்துலேயும் வரும். சஞ்சீவி மலையை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. சஞ்சீவி மலைன்றதே நான் கற்பனையில் வந்து இமயமலை கொண்டு வந்தாங்கன்றது அவர்களே தான் சஞ்சீவி. அந்த காலத்தில் ராமபிரானுக்கு உபதேசம் கொடுத்தது ஆஞ்சநேய பகவான் தான். அவங்க மயக்கம் போட்டு விழுந்தபோது அவங்களை எழுப்பினதும் அவங்க தான். அதுக்கு தெய்வம் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, எப்படிடா இது உலகம் நீ சொன்னா அடிக்க வந்துருவேண்டா, உனக்கு ஏற்பானாடா அப்படின்னு. ஆனால் ஒன்று தெய்வம் இதை சொன்னால் உலகம் ஏற்றுக்கும். எப்படின்னா விஸ்வரூபம் கூட்டுறது யார் அப்படின்னு கேட்டாங்க. பகவான். அர்ஜுனுக்கு விஸ்வரூபம் காட்டினது கர்ண பகவான். சரி, ராமருக்கு விஸ்வரூபத்தை காட்டினது ராமர் காட்டினாரா இல்லை ஆஞ்சநேயர் காட்டினாரா? முதல் சந்திப்பிலேயே காட்டில் சந்திக்கும் போது, வனவாசத்துக்கு போகும்போது, அப்போல்லாம் மெஞ்ஞான அவங்க அரசராக தான் இருந்தாங்களே தவிர, அவதார மூர்த்தி தான், ஆனால் அரசராக இருந்தாங்களே தவிர மெஞ்ஞானம் பெறலை. தன் மனைவி மக்கள் வந்து அப்படி தான் அவங்க வாழ்ந்துருக்காங்க. ஆனால் கதையில பல ரகமாக இருக்கும். எங்கே உண்மையாக அங்கே தெய்வத்தை வந்து அவங்க, ஏன்னா அவங்க தானே அன்றைக்கி ராமரா வந்தாங்க, அப்புறம் கண்ணபகவானா வந்தாங்க, ஈஸ்வரனா வந்தாங்க, இன்றைக்கி தெய்வமாக வந்துட்டாங்க, நம்ம அந்த சாலை ஆண்டவர்களாக வந்துட்டாங்க. நம்ம குலதெய்வமாக வந்தாச்சு. அது பாரு, பிரம்மோதயமே வச்சாலே ஆடுவர்களே. பிரம்மம் உதயம், பிரம்மோதயம், பிரம்மமே உதயம் செய்து நமக்கு வந்துச்சு. இப்போ பிரம்மத்தை தம்பி கூட ஒரு கதை சொல்லும்போது பிரம்ம பற்றி வச்சு சொன்னாப்புல, அது மாதிரி பிரம்மமே உதயம் செய்து வந்து நமக்கு அமுதமாக கொடுத்தது. என்ன அமுதம்? அருளமுதம். என்ன அருள் என்பது உங்களுக்கு திருவாக்கு. தேடி கொடுத்தவர்கள் சொல்லுவாங்க, தேடி வரும் பொருளே, தேடி வரும் பொருளே, யாவர்க்கும் தெய்வ திருவுளமே. அந்த பாட்டில் ஒரு சொல்ல அழிதோ இன்னும் கூட சொல்லுவாங்க. அந்த பாட்டை முழுசாக நேரம் துடிப்பாக இருக்கு. அதனால அதாவது அழிதூயர் பொழிகின்ற கலியுக கடையிலே, அழிதூயர் பொழிகின்ற கலியுக கடையிலே, அழியாத கலை கூவும் ஒளிவாமேருவை நாடி தேடி வரும் பொருளே, யாவர்க்கும் தெய்வ திருவுளமே. தேடி வந்தது எது என்று கேள்வி போடுவோம். தேடி வந்தது எது? பரம்பொருளா அல்ல நாமா என்றால் மான்மியத்தை அழகாக கொடுக்குறாங்க. பரம்பொருளை தேடி நாம வந்தோம், நம்மை தேடி பரம்பொருள் வந்தது. இதுதான் உண்மை. அதை தேடி வரும் பொருளே நாங்கள் வச்சாங்க. எப்படின்னா மானியத்தை எங்கே ஒரு கட்டம் கொடுக்குறாங்கன்னா, பாட்டையா அதாவது விட கொடுக்குறாங்க, போய் என்ன நடக்குமோ கலங்குறாங்க. அப்போ இல்லைப்பா காலம் இல்லை, முன்ன நானும் சபையில் வாக்கு கொடுத்த மாதிரி நான் வந்து எல்லாம் வந்து நான் போய் வரப்போகிறேன், என் கூட யார் வரீங்கன்னு கேட்டபோது எல்லாம் தயங்கி சில பேர் ஓடினாங்க. ஐயோ அந்த களியில் எங்களால் வர முடியாது, வந்தால் எங்களால் சமாளிக்க முடியாது, எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் அக்கறையில் வந்து சேர்ந்துக்கிறோம், தீர்ப்பு காலத்தில் அக்கறையில் வந்து சேர்ந்துக்கிறோம், இப்போ எங்களுக்கு வேண்டான்னு அமைதியாக இருந்தவங்க இருந்தாங்க. ஓடினாங்க இப்படி இருந்துட்டாங்க. அப்போ ஏதோ தங்குளையாவில் நான் எழுந்து நான் வர்றேன்னு சொன்னேன். அதுபோல் வந்தேன், உனக்கு குருவாக நான் வந்தேன். ஆனால் எனக்கு தந்தை தாய் எல்லாம் நீ தான், எனக்கே என்னை சேர்ந்தவர்களுக்கும் கொடுக்குவதான் நீ தான், எனக்கே மீட்பு கொடுக்க தந்தா நீ தான். அதனால் நீ அதை மறந்துட்டாத, உன்னை தேடி அங்கே அலைகிறாரப்பா, இன்னும் வைகுண்ட மறக்கானோமே என்று அங்கங்கே அழுந்து கொண்டிருக்கிறாளப்பா, சீக்கிரம் பொறுப்போடு, காலம் இல்லை, நீ போய் செய்ய வேண்டிய நிறைய இருக்குது, யுகத்திற்பே நடத்த வேண்டிய உன் தலைமையில இருக்குது,
அதனால எனக்காக வேண்டி நீ கேட்ட வரத்தை இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும்னு என் கூட நினைக்கிறியே, அந்த எனக்காக வேண்டி அந்த வரத்தை விட்டு விட்டு நீ போய் அவர்களை எடுத்து அவங்களுக்கு நீ கொடு அப்படின்னா. அதுபோல நமக்கு தெய்வம் தேடி கொடுக்கணும் அவ்வளவு கொடுத்துருக்காங்க. அதில் இல்லாதது எதுவுமே இல்லை, தேடி கொடுக்கத்துல எல்லாமே. அப்ப தெய்வத்தை முதல்ல நம்ம தேடணும். தெய்வ தேடு எங்க கூட, வெளியே எங்கல்ல, கூடாகிய நம்ம இதயத்துக்குள்ளதா தேடணும். அது எப்படி தேடுறது? உங்க பஞ்சேந்திரிய ராக்கதர்கள், பஞ்சேந்திரிய ராக்கதர்கள் 5 பேர் இருக்காங்களே, உள்ள விடாம உன்னை தடுக்கிறதுக்கு மனம் என்கிற பேய் என்ன, மும்மலங்கள், பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை, இந்த 3 மும்மலங்கள். ஆணவம், நான் தான் பெரியவன். கண்மம் வென, ஆணவம், கண்மம், மாயை. இந்த உலகத்தை பார்த்ததெல்லாம் எனக்கு சொந்தம், இதான் யான் தான், எனக்கு தான் அது, உன்னது என்னது 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 அப்படின்ற உலகம் இது. ஆனா வெளியே சொல்றது இல்லை, நம்ம வெளிப்படையா சொல்றோம், சொல்லாம செயல்பட்டு உலகம் இது இப்போதைக்கு. அதான் தெய்வம் ஒரே அடி அடிச்சாங்க ஒரு பாட்டுல. இதெல்லாம் நமக்கு எல்லாம் அவ்வளவு நுணுக்கமா சொல்லிருக்காங்க. பொய்யுலக பொய்யுறவு பொருளின் வாழ்வும், பொய் மதிப்பும் பொய்த்தவங்கள் பொருந்துதற்கு, பொய்யுடம்பும் பொய் வளரும் போடி வாக்கும், பொய்யறியும் பொய் வேடம் போதும். இந்த உலக வாழ்க்கைக்கு இது போதும். இதுக்கு நான் விளக்கம் கொடுக்கணுமா? நீங்க எனக்கு விளக்கம் கொடுப்பீங்க, அது வேண்டாம். அதனால ஆனால் வச்சுட்டாங்க. அந்த ஆனால் போட்டாலே வந்தது கலகம். என்ன ஆனால்? மெய்யாக வரும் மரடிக்கு என் செய்வாரோ, இந்த வேடமெல்லாம் கயண்டோடி வெடகால் வெட்டும், விய்யா விய்யா என்று விழிப்பர் அந்தோ, மெய் வேண்டி வேண்டுவர்கள் மேலோர் என்னேன்னு அப்படி காட்டி விட்டுவாங்க. 2வது அதையே சொல்லிடுவாங்க, மெய் வேண்டி வேண்டுவர்கள் மேலோர் என்னைன்னாங்க. தன் திருக்கரத்தை எடுத்து பெருவடை காட்டி தன் நெஞ்சை காட்டி என்னைத்தான். யாரா மேலோர்? எவன் அச்சத்தை அடைந்து எவன் பிடித்து என்னிடம் வந்து கேட்கிறானோ, என் அங்கமாக ஆகிறானோ, அவன்தான் மேலோர். அதனால் மெய்யாகும் வரும் மகளிக்கு என் செய்வாரோ, வேடமெல்லாம் கயண்டோடி வெடகால் வெட்டும், விய்யா விய்யா என்று விழிப்பறந்தோ, மெய்வேண்டி வேண்டுவர்கள், மெய்வேண்டி வேண்டுபவர்கள் மேலோர். மெய் எது? அதுதான். எது? அவங்க திருமேனி தான். இது பெரியப்பா ஒரு அழகத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இச்சையெல்லாம் எனக்களித்து எனக்கு இழந்த தெய்வம் இறந்தவர்கள் அனைவரும் தீர்க்கதரிசனம். அது தெய்வத்துடைய செயலியும் அவங்க யாருன்றதையும் அந்த பாட்டில் கொடுக்குறாங்க. அது தலைப்பு என்ன கொடுக்குறாங்கன்னா 10 பாட்டு சொல்றாங்க. அதுல 10 பாட்டுல இது 9வது பாட்டு. இச்சையெல்லாம் எனக்களித்தே எனக்கு இழந்த தெய்வம், இறந்தவர்கள் அனைவரையும் எழுப்புகின்ற தெய்வம். அதான் தீர்க்கதரிசனம். இதெல்லாம் வந்தவர்கள் இறந்தவர்களை யாரும் எழுப்பல. இங்க எழுப்பி இருக்கும்போதே, திரும்பியன் இருந்த போதே அடக்கமான குழந்தையை எழுப்பி காட்டி இருக்கிறார்கள். ஆமா, ஏன்னா அது பேரிட்டு சொன்ன இடம் பொருத்தமான இடம் இல்லை, பொருத்த காலம் இல்லை. அது சொன்னால் சில விலைகள் வரும், அது வேண்டாம், பேர சொல்ல வேண்டாம், பொதுவாக சொல்லிடுவோம். அதனால இங்க எழுப்பி காட்டி இருக்கிறார்கள். பிறகு சரி, என் அந்த செயலானது, இறந்தவர்கள் எழுப்பக்கூடிய செயலானது என் கைக்கு வந்து விட்டது, அந்த வரம் வந்து விட்டது, நீ புறப்படு மீண்டும். புறப்பட்டாச்சு. அது போல செயலுக்குரியது, செயலில்லாத வாசகமே கிடையாது என்று சொல்லிட்டாங்க. அப்போ இந்த பூமி இடங்களுக்கும் ஓதும் புராதனம் கூறுவது மனு வடிவெடுத்து வந்து அவதாரமாக வந்து நமக்கு அந்த காரிடிய மனுன் மேல் கை கலந்திடும் நேரந்தன்னில் பாலினின் மொழிக்கினாலும் பணிந்தவர் முன்னாலேயும் கூறுகட்டு உருவுகின்ற குடும்பவை முழுக்கும் பார்த்து நாறுது என்று உரைத்தால் அங்க நாணமோ மதிப்போ பாராய் என்று சொல்றாங்க. அதே போல அடுத்த பாட்டில் சொன்னாங்க, இந்த மெய்ஞானத்துல தலையெடுத்து வைத்து இதை பரப்ப வேண்டும் நினைத்தாலோ, அதை பற்றி பேச நினைத்தாலோ, அவர்களுக்கு வருவது எல்லாம் தொல்லைகளும் கலகமும் இடர்பாடும் வந்துத்தான் வரும். இது கொஞ்சம் ஜாடையாக சொல்கிறேன். இப்போ நடந்துகிறது கூட அப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கிறது என்று நான் அறிவோம். ஏனென்றால் கல்லடி படுமே ஓங்கி காய்த்திடும் மரமோ பின்னும் கல்லடியினுக்காய் அஞ்சி காய்ப்பது குன்றாது போல் புள்ளர்கள் தீமை கஞ்சி பேரின்பத் தவத்தோர் செய்கை தொல்லை என்ற அயரார் அஞ்சார்
தொன்மறை மேலோர் உள்ளம். அந்த மேலோர் யார்? யமாச்சத்தரி அந்த பஞ்சேந்திரி ராக்கர்களை அடக்கி வாசனாஜயம் என்னும். அதாவது வாசனாஜயம் என்ன? என்னமோ தனியம் ஒன்றும் இல்லை, அவங்களுடைய வாக்கை தன்னதாக்கி கொண்டவர்கள். அவங்களுடைய வாக்கு அவங்களுடைய நாவு, அவங்களுடைய வாக்காகிய நாவை தன்னாவாக்கு ஆக்கி கொண்டால் அதுதான் வாசனாஜயம். எங்க? யமனுடைய எல்லையிலே ஜெயம் அடையலாம். அந்த வாசனாஜயம்ன்றாங்க. அங்க 14 வீட்டில் குடியேறின்னு அங்க சொல்றாங்க. அது அவங்களுடைய செயல். அப்படி இருக்க தெய்வம் 5 நிமிஷம் இருக்கு. அப்படி வராங்க. அப்ப தேடு கொடுத்தல சொல்லும்போது வாரும் உலகீரே என்ற பாட்டுல சொல்லும்போது வாரும் உலகீரே செயற்றுரை, செயலுக்குரியது உரை, செயற்றுரை தேரும் புவியோரே. என்ன தருது? யாவரும் மண்ணாதி மன்னனாக ஆண்டியிலிருந்து அரசனவிலிருந்து எவனும் தேர முடியாத ஒரு எல்லை யமனுடைய எல்லை. அதை தேரணும். இந்த உலகைக்கு இச்ச வாழ்க்கைக்காக என் மனைவி நல்லா இருக்கணும், என் பஞ்சம் இதுன்னா எனக்கு மாடி மாடி கட்டணும், இது ஆகாயத்தை நான் பறக்கணும், லண்டன் போகணும், அங்கே சம்பாதிக்கணும், இது சம்பாதிக்கணும், அது அல்ல. யமனுடைய எல்லையில் அந்த இறுதி கட்டத்தில் இது அழகவா சொல்லும்போது மாணிக்கவாசகபுரம் சொல்றாங்க, கடைபடா எண்ணம் காத்தனை ஆண்ட கடவுளே. கடைபடா வண்ணம், கடைசியில நான் பட்டு போயிடக்கூடாது. கடைபடா வண்ணம் காத்தனை ஆண்ட கடவுளே, கருணைமா கடலே. அப்ப அவங்களுடைய கருணை நம்ம மேல பெறணும். கருணைமா கடலே, இடைவிடாது உன்னை சிக்கன பிடித்தேன். இடைவிடாது உன்னை சிக்கன பிடித்தேன். இடையில விட்டா போச்சு. அதனால இடைவிடாது உன்னை சிக்கன பிடித்தேன், எங்கே எழுந்தருள்வது இல்லையேன்னு அது கேள்வி. அவங்க யாரா இருக்கணும்? அவங்களே கேள்வி கேட்கிறாங்க. சிக்கன பிடித்தேன், எங்க போயிடுவேன் அப்படின்றாங்க. சகாதம் கேட்ட மாதிரி, பிடிச்சி என்ன கட்டிடுவியா? கட்ட முடியும், கட்டு பார்க்கலாம். தங்கத்தை போட்டு கட்டினாவில தியானம் பண்ணிக்கிட்டு நினைச்சுக்கிட்டு கிட்டினாவில டே விட்டுறான்னு கெஞ்ச நேரம் அவரு. ஏன்? அவன் சத்தா பாரதமே இல்லை. அவன் அதாவது கண்ண பகவானை கட்ட முடியாதுதான். இவன் சகாதவன் சத்தான்னா பாரதம் இல்லை, 5 பேரும் போயிடுவாங்க. தெய்வம் அது சுருக்கமா சொல்லுங்க. அதாவது 5 மஞ்சாட்சி தேசவன் ஐயா நம்ம கிட்ட சீதனமா கொடுத்தது 5 பூதங்கள். அது ஒரு பூதம் நமக்கு ஆட்டம் கட்டுச்சு, 5 போயிடும், தனித்தனியா போயிடும். அப்ப எங்க ஐயா ஆட்டம் பாட்டினலாம் அதான் போட்டு இருக்குண்ணா, டே விட்டுறா உங்கள்கிட்ட தாண்டா இருக்கிறேன், நான் விட்டுறான்னு உங்கள்கிட்ட தான் இருக்குன்னு அங்கே தகப்பாதை என்ன சொல்றாங்க. ஏன் உபதேசம் நடந்து போச்சு, உங்கள்கிட்ட தான் இருக்கேன், டெஸ்ட் பண்ண வேணா யாரும் நம்மளும் ஜோசிக்காரனை நம்ப கூடாதுன்னு தெய்வம் திருவிதான் நான் சொல்றது. நான் இல்லை 3ஆம் புள்ள ஜோசியன். அவன் ஜோசியன் வல்லாதி வல்லன், ஆனா பணத்துக்கு இல்லை, சும்மா சொல்லக்கூடியவன். ஏன் தம் கூட்டத்தை காட்டி கொடுத்தோம்ல சகாதவன். என்ன இது போல அரவான கடம்பலைக்கு யாரு அண்ணன் புள்ள அர்ஜுனுடைய மகன், அவனை பலி கொடுத்தா நீ வெற்றி அடிவ அப்படின்னு ஆழம் வச்சுட்டாங்க. அப்படி பகவானுடைய விளையாட்டும் முதல்ல இருக்கு. இவர்களே அடியார்களையும் இங்கே நடந்ததும் அதுதான். அங்கே என்ன நடத்தினார்களோ அதே தான் இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு. நாமெல்லாம் கருவிகளாக இருக்கிறோமே தவிர ஒவ்வொருவருக்கும் ஒரு வேடம் கொடுத்துருக்கிறத அந்த வேடத்தை நடித்து கொடுத்துருக்க அவர்களுக்கு கொடுத்துருக்க. அதை கொஞ்சம் திறம்பட நடிக்கிறவங்க முன்னால் இருக்காங்க, கொஞ்சம் பம்பி தான் தப்பிச்சா போதுன்றது ஓடி ஒழிஞ்சிக்கிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. அப்படி இருக்க நன்றி நடந்தது. இப்போ இதில் சொல்ற நெய்துவா பரயுகம் தனில் பராசரர் முனி சிறந்ததின் சபையில் வை அருந்தந்த கிரந்தத்தில் அப்படின்னா. அப்போ இந்த என்னன்னா அந்த பராசர முனியை என்ன சொல்றாங்க, பகவானை பத்தி சொல்றாங்க. அதே பகவான் இங்க என்ன சொல்றாங்க, தெய்வம் அந்த விஸ்வநாத உயிராணி என்ன சொல்றாங்கன்னா, பகவானின் கீதை என்னால் பற்குணர் மற்றோருக்கு இருந்து யுகமுகம் கீதை உங்களுக்கும் தருவேன் என்று ஜெகந்தனில் உற்ற வாக்கு தாம் எங்கே புழந்தது என்று இகந்தனில் தேடுவார்கள் அவர்கள் மெய் மனத்தராமே. நாங்க அதே பகவான் தான் இப்ப நான் வந்துட்டேன். இப்ப பகவானின் ஒரு சொல் கீதை பவமணி விஸ்வரூபம் தகவ காண்டிபம் தருவதற்கு பகவான் வரக்கூடாதோ? பார் குரு வந்துட்டாரு, பகவான் வரக்கூடாதுன்னு கேட்டாங்க, பாருன்ட்டாங்க. அப்புறம் மாற்றிக்கிட்டாங்க, குருட்டாங்க. தன்னை பகவான் சொல்லாம பகவான் சொல்லிவிட்டாங்க, பிறகு குருன்னு சொல்லிட்டு அதை மறைச்சிட்டாங்க. ஏன் குருன்னு வந்தா ஆகாது அந்த உலகத்துக்கு வெட்டுவாங்கல்ல. அப்படிதான் தெய்வத்தை வெட்டி வச்சாங்க. தெய்வத்தை சரித்திரம் சொன்னோம்னா நிறைய சொல்லலாம். அப்படி வெட்டி அடிச்சது என்னென்ன அப்படி இருக்க நம்ம தேடு குலத்துல
எங்கெங்கேயோ தேட வேண்டாம். தேடு கொடுத்துல இல்லாத பொருளே இல்லை. அதை சொல்ல தம்பி நிறைய பேர் தேடு கொடுத்தே பேசியிருக்காங்க. இப்போ நேரம் இல்லை, இன்னொரு சந்தை கொடுக்கும்போது பேசுவோம். அப்போ கருத இப்போ வந்து கல்கி அவதாரம் 9வது அவதாரம்னு எல்லாம் இது வாக்கியத்தில் இருக்கு, இதில் இருக்கு. அவதாரம் என்றால் முதல்ல நம்ம என்னன்னு எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்சதும் இப்போ நினைவூட்டிக்கிறோம். என்ன அப்படின்னா அவம் தாரம் மனதூலம் எடுத்து விட்டால் அவத்தை தரித்து கொண்டு வருகிறார்கள். பரிசுத்த ஆவி வருவதோ பகவான் ஆதி மூல ஆவி, ஆதி மூல விதி வேசவாச நீடு வேடு நடனமாகிய தோற்றம். நடனம் என்பது அவங்களுக்கு திருவாக்கு, அவங்க நாவை அசைத்து கொடுக்கிறது அமுதம். அப்படி அந்த திருநடனத்தில் வந்து ஆதி மூல விதி வேசம், அதாவது ஆதி மூலமே விதி என்பது சாவு. அவன் தலையில் என்று பிறந்தானோ அன்றே அவன் தலையில் சாவு என்று எழுதப்பட்டாச்சு. அதை மாற்றி அமைக்கணும். ஆனா அந்த சாவுக்குள்ள தானும் வந்து அந்த விதிக்குள்ள மாட்டிக்கிறாங்க. இத்தனை வருஷத்தை நான் வந்து நடத்துறேன், இந்த இதை மாட்டிக்கிட்டு வராங்க. அதே போலதான் இப்பவும் நடந்தது. வந்தாங்க, அவங்க வேலையை முடிச்சாங்க. ஆனால் ஒண்ணு, அங்க பெரியப்பா சொன்ன மாதிரி அது இறந்தவர்கள் அனைவரையும் எழுப்புகின்ற தெய்வம், எல்லாம் செய் வல்ல தெய்வம், இச்செல்லாம் எனக்களித்த எனக்கு இழந்த தெய்வம், இறந்தவர்கள் அனைவரையும் எழுப்புகின்ற தெய்வம், எச்சமயந்தான் எனக்கு அளித்தது. எந்த சமயம் வந்தாலும் சரி, இருந்தாலும் எல்லாம் வல்ல எனது குல தெய்வம், எல்லாம் வல்ல எனது குல தெய்வம். எப்போ பண்ணாங்கல்ல, இறந்தவர்கள் போது தீர்க்க சொல்லிவிட்டாங்க. அப்ப எனது குலம்னா இந்த குலத்துல அவங்களும் இப்போ வந்திருக்காங்க. வருகின்றேன், நானும் பெறுவேன், பெறுவேன், பெற்ற பிறகு வச்சிருக்காங்க. பெறுகின்றேன், பெற்றேன், நீங்களும் பெறுவீர்கள், பெற்றீர்கள், அஞ்ச வேண்டாம்ன்றாங்க. அதனால அவங்களும் வந்திருக்கணும். பொதுவான தேடு கொடுத்துல வந்து தம்பிங்களை 2 பேரும், தங்கச்சி அம்மா சின்ன தம்பி தேடு கொடுத்துல தேடு கொடுக்கலாம் போட்டு, பெரிய தம்பியை குழம்பதா போட்டு அப்போ அந்த தேடு கொடுத்துல வரும். இது மண்டிட்டு இப்போ நம்ம சாதா படிக்கிறோம், அப்போ மண்டிட்டு தான் அவங்க பண்ணுமா. இந்த என்டி செய்யும் கண்டறியா அந்த பாட்டு படிக்கும்போது மண்டிட்டாங்களா. அப்போ தெய்வம் ஆஸ்திரம் உட்காந்துட்டு அப்படியே கலங்க, அன்று நான் மண்டிட்டு கேட்டேன், இந்த அவர்களே அந்த ஆவியே வந்து என்னை மண்டிட்டு கேட்கறது அப்படின்னு சோகமாக சொன்னாங்களாம். இதெல்லாம் வந்து ஏன்னா அதெல்லாம் தெரியாதது, தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்கலாம் அப்படின்னும் போது அதே போல பல நிகழ்ச்சிகள் உண்டு. மீண்டும் இப்போ 9வது அவதாரம் வந்துருச்சு. என்ன அடையாளம்? கல்கிக்கு என்ன அவதாரம்னா தேகாதிய மதங்கள் போகாத கொடும்பகை ஏகராசி மேல் ஏறி வருவோர் கல்கி, நெடுங்குளம் மதம் பல கொடுமை விரோதமெல்லாம் படும் ஏகராசியின் மேல் ஏறி வருவோர் கல்கி 9வது அவதாரம். இது அடையாளம் நமக்கு கொடுத்துட்டாங்க தேடு கொடுக்கத்துல. அப்போ வேதங்கள்லாம் என்ன சொன்னா 10 அவதாரம் சொல்றாங்க. ஆனா நம்ம வெளியே இப்ப இருக்கிற ஒரு கலக்கம் என்னம்னா 10வது அவதாரம் எங்கே என்ற கேள்வி கேட்டால் ஆனந்தர்களும் தடுமாடுகிறார்கள் சொல்ல. ஏன் இல்ல தெய்வமேதான் வருவாங்க. அப்ப அவதாரம் எங்கே? அவதாரம் என்றால் கருக்குழியில் நுழைந்துத்தான் வெளியே வந்தால்தான் அவதாரம், இல்லை என்றால் அது அவதாரம் கிடையாது. ஏன்? தாயினுடைய கருவறையில் உள்ளே நுழைந்து வந்தால்தான் அந்த அவத்தை, அதாவது கசமாலம் சொல்ல போனால் அது கசமாலம் சொல்லுவாங்க. இந்த கசமாலத்தில் இருந்து தான் வெளியே வந்து மீண்டும் மெய்ஞானம் பெற்று அவர்கள் மெய்ஞானத்தை பரப்ப வேண்டும். அதுதான் அவதாரம் சொல்றது. இப்ப தெய்வம் அப்படித்தான் வந்தாங்க. பெரிய தாய்க்கும் ஜலாலுமி அவர்களுக்கும் மகனாக வந்தார்கள். 9வது அவதாரம். 10வது அவதாரம் எங்கே என்று கேட்டால் காலம் பதில் சொல்லும். இப்போ தெய்வம் எங்களுக்கு கடைசியாக கொடுத்த ஒரு மந்திர சொல் என்னன்னா காலம் பதில் சொல்லும். அதனால ஆனால் நிச்சயம் உண்டு, இல்லை இல்லை அகிலத்தில் இல்லாதது, வல்ல வல்லவ மீறி யதார்த்தம் ஒன்று உள்ளது என்றும் அப்படின்ற இந்த எல்லையில் தான் எது வந்தாலும் நடக்கும். அதனால் தினமொரு நேரம் என்றன் திருமொழி அதனை கேட்டால் பனிவெள்ளம் போலே பாவம் பறந்திடும் நிஜமை சொன்னோம், கனிமொழி ஜோதி வாக்கும் கையெழுத்து ஆதி நோக்கும் துணிவுடன் கேட்டோர் உற்றார் தொலைந்தனர் பிரிவிதானே என்ற நிலையில தேடு குலகத்தை நன்றாக ஊனி படித்து நாம் யமனுடைய எல்லையிலே நாம் கடத்தேற வேண்டும் என்று கேட்டு என்னுடைய முற்றுரை தொடரும். நமஸ்காரம். மெய்வழி விஸ்வநாதானந்தர் இந்த
தெய்வத்தேடு ஊடகத்தில் பல இது எடுத்து முன்னெல்லாம் எப்படி நடந்தது கொண்டது எல்லாத்தையும் ஒரு கோர்வையாக எடுத்து நமக்கு இந்த சபையில் விரிவாகவும் விளக்கமாகவும் சொன்னாங்க. அடுத்து இந்த தைரியத்தேடு கொடுத்த சிறிது நேரம் பேச மெய்வழியை கேசவமுதலியாரன்னா அழைக்கிறோம். வாங்க. முத்தி பூர்ணம் மெய்யாகவே சதுர் யுகங்கொடியால மக்களிடத்திலும் உள்ள சகமுலமந்திர நிரூபிக மகான்மீராகிய யுகான் சாலை ஆண்டவர்களுடைய முத்தி பாடி பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த துறவலக்கு அரசே காமில் தொன்மறை புகழும் தேவே அருணடை பாதம் நோவ அடிமைக்காய் இறங்கி வந்த மறைமணி ஞான வாழ்வே மார்கநாதா போற்றி. இப்போ விஸ்வநாத அண்ணன் எனக்கு அவர் சொன்னது 10வது அவதாரம் எங்கே அப்படின்னு சொன்னது, காலம் பதில் சொல்லுன்னு சொன்னது எனக்கு என்ன ஈட்டியில் குத்துற மாதிரி தெரிஞ்சது. ஏன் அந்த 9வது அவதாரமே அவங்களுக்கு மரணம் கிடையாது. 9வது அவதாரம் எடுத்தவர்களுக்கு மற்றவர்களுக்கெல்லாம் அந்த நல்ல மரணம் என்று உண்டு. அப்படி போனார்கள் அந்த பாதையில். நாம் ஆண்டவங்களுக்கு மரணம் என்பது இல்லை. மறுபடியும் அந்த 9வது அவதாரமே மறுபடியும் அந்த இறைவனாக, இறைவன் மறுபடியும் தாய் வயிற்றில் பிறப்பதில்லை. முதல் ஒரு முறை வந்தார்கள், மறுபடியும் 2வது முறை வருகும்போது அவர்கள் தாய் வயிற்றில் பிறக்க மாட்டார்கள். அவர்கள் தன்னாலேயே அதே இடத்தில் நாம் எங்கே மண்மறைவு செய்திருக்கிறோமோ அதே இடத்தில் எழுந்து அந்த கடைசி காலத்தில் அதுக்கு அடையாளமாக சைனாக்காரன் வரும்பொழுது அவங்களுடைய நிஜஸ்வரூபம் உண்டாகி இருக்கும். அவர்கள் எழுந்து வருவார்கள். அப்போது கிழக்கு இருந்து உதித்து வரும் சூரியனானது மேற்கே உதயம் ஆகும். அப்போ நடுவு வானில் சூரியன் உதயமாகும், மறுபடியும் மேற்கே போய் மறையும் என்று சொல்வார்கள், மறைந்துவிடும். அப்பேற்பட்ட நேரமாக இருக்கும் என்று நான் குர்ஆன் முதலான பல நூல்களில் படித்திருக்கிறேன். அதனால ஆண்டவர்களுக்கு மற்றவங்கள் போல மரணம் என்பது இல்லை இல்லை இல்லை.